பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 இன்றைய கதையில் சரவணனின் முன்னாள் காதலி அஞ்சலி சரவணனுக்கு போன் போட்டு பேசியிருக்கிறார். இருவரும் நெருங்கி பழக ஆரம்பிப்பதால் விரைவில் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதாவது சரவணனுக்கும் மயிலுக்கும் இப்போது டைவர்ஸ்க்காக பிரச்சனை போய்க்கொண்டிருக்கும் நிலைமையில் சரவணனின் முன்னாள் காதலியை களமிறக்கி இருக்கிறார்கள். இதனால் மயிலுடைய வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்பது பலருடைய கேள்வியாக உள்ளது. மயில் என்னதான் பொய் சொன்னாலும் அவள் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தானே சொன்னாள் என்று பலர் அவருக்கு சப்போர்ட் செய்து வருகின்றனர். இப்படி இருக்கும்போது சரவணனுக்கு இன்னொரு ஜோடி வருவதால் சீக்கிரத்தில் சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைத்து அவர்தான் இனி இந்த குடும்பத்தில் வில்லியாக வரப்போகிறாரா என்ற கேள்விகளும் வருகிறது. எது எப்படியோ இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது கதிரும் ராஜியும் ஜாலியாக சென்னையில் உலா வந்து கொண்டிருக்க, மறுபுறம் சரவணன் தன்னுடைய முன்னாள் காதலி அஞ்சலியுடன் மீண்டும் பேசத் தொடங்கியிருக்கிறார். இருவரும் கோவிலில் சந்தித்த போதே நம்பர் பரிமாறிக்கொண்ட நிலையில் சரவணனுக்கு மெசேஜ் பண்ணி பேசத் தொடங்கியுள்ளார் அஞ்சலி. மறுபுறம் மனைவி மீதுள்ள கோபம் குறையாமல் அவரை வெறுத்து ஒதுக்கி வருகிறார் பாண்டியன். இவர்கள் மீண்டும் பேச வைக்க சரவணன், அரசி, பழனி ஆகியோர் படாத பாடு படுகிறார்கள். ராஜியும் கதிரும் மறுபடியும் பீச்சுக்கு சென்று ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுகிறார்கள். அப்போது அங்கு ஆர்கெஸ்ட்ரா குரூப் பாட்டு பாடி டொனேஷன் வசூலிக்கிறார்கள். அந்த கச்சேரியை கதிர், ராஜி இருவரும் ரசித்து கேட்கிறார்கள். அப்போது மேடையில் ஏறும் கதிர் இந்த குழுவினரிடம் பேசி தான் ஒரு பாடல் பாடிக்கொள்ள அனுமதி கேட்கிறார். அதற்கு அவர்களும் சம்மதிக்க கதிர் ஒரு காதல் பாடலை பாடி ராஜியை இம்ப்ரெஸ் செய்கிறார். கதிரின் இந்த எதிர்பாரா சர்ப்ரைஸால் ராஜி மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். உனக்கு பாட்டெல்லாம் பாட வருமா என ராஜியை ஆச்சரியத்துடன் கதிரிடம் கேட்கிறார். இதன் பின்னர் இருவரும் ரூமுக்கு சென்று விடுகிறார்கள். மறுபுறம் சரவணனிடம் போன் நம்பர் வாங்கியிருக்கும் அஞ்சலி நேற்று மெசேஜ் வாயிலாக பேசிய நிலையில் இன்று போன் பண்ணி பேசியிருக்கிறார். தேவையில்லாமல் போன் பண்ணி உங்க வேலையை கெடுக்கிறேனாப்பா என அஞ்சலி கேட்க, அப்படியெல்லாம் சொல்லு இல்லை என்று சொல்லுகிறார் சரவணன். குன்னக்குடி வந்த பின்னர் பேசக்கூட ஆள் இல்லாம இருந்தேன்னு அஞ்சலி சொல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல்லவி, கல்பனா, சித்ரா எல்லாம் இருப்பாங்களே என சரவணன் கேட்டதும், ஓஹோ எல்லா பேரும் உனக்கு ஞாபகம் இருக்கா என கிண்டலடிக்கிறார் அஞ்சலி. சரி, அவங்களிடம் நீ பேசுவதில்லையா என்று சரவணன் கேட்க, அதற்கு அவர் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டாங்க. எப்பவாச்சும் பொங்கல், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிப்போம், அவ்வளவுதான். நீ எப்போ இருந்து உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்ச என அஞ்சலி கேட்க, குமரேசன் தாத்தா வேலையை விட்டு நின்னுட்டாரு. அதுக்கப்புறம்தான் நான் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் என கூறுகிறார் சரவணன். இப்படி இருவரும் மாறி மாறி கடலை போட்டு கொண்டிருக்க, அப்போது பாண்டியன் கடைக்கு வருகிறார். உடனே போனை கட் பண்ணி விடுகிறார் சரவணன். அதன் பின்னர் சரவணனிடம் காலையில் கோவிலுக்கு எதுக்கு போனேன் என விசாரிக்கிறார் பாண்டியன். ஒரு வேண்டுதலுக்காக சென்றேன். வேண்டுதல் எனக்கில்லை, அம்மாவுக்கு. உங்களோட கோபம் குறைய வேண்டும் என்று வேண்டிக்கிட்டேன் என சொல்லி சரவணன் பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் என்று போக, இறுதியாக பாண்டியன் சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணி அவர் சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணி விடுகிறார். கதிர், ராஜியால் இங்கு பிரச்சனை சென்று கொண்டிருக்க, அவர்களோ சென்னையில் ஜாலியாக டூயட் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் எபிசோடு நிறைவடைகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இனி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இனி கதை பயணிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சீரியலில் நடிக்கும் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சீரியல் தொடங்கப்படும் போது முதலில் கமிட் ஆனது ராஜியாக நடிக்கும் ஷாலினி தான். இவரை ஏற்கனவே கதாநாயகி நிகழ்ச்சியில் பார்த்திருப்போம். அந்த நிகழ்ச்சியில் அவர் வெற்றி பெற்றதும் அவருக்கு விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தனர். அதேபோல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முக்கிய கேரக்டரில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முதல் பாகத்தில் கதிர், முல்லைக்கு எப்படி ரசிகர்கள் இருந்தார்களோ அதே போல இரண்டாவது பாகத்தில் ராஜி, கதிருக்கும் ரசிகர்கள் உருவாகிய தொடங்கிவிட்டனர். இதுதான் இப்போது இந்த சீரியலில் ராஜியை எப்படியாவது ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்று கதிர் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார். ஆனால் இப்போது கதை பயணிக்கும் விதமே வேற மாதிரி இருக்கிறது. ஐபிஎஸ் கோச்சிங்காக சென்னை போன இடத்தில் கதிரும் ராஜியும் ஒரே ரொமான்ஸ் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதை வைத்துத்தான் இப்போது இந்த சீரியல் குமாராக நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் ஒரு பேட்டியில் சில விஷயங்களை உடைத்திருக்கிறார். அதாவது இனி ராஜி ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் ஆகப் போகிறது இல்லை. இனி அவள் கர்ப்பமாக இருப்பது போலத்தான் காட்சி வரப்போகிறது. அதை மீறியும் அவள் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு நினைச்சா நானும் எங்க அப்பாவும் அதை தடுத்து நிறுத்திடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ராஜி குடும்பத்தினர் பாண்டியனை அசிங்கப்படுத்தி இருந்தனர். அப்போது ராஜியின் கனவுகளுக்கு தான் துணை நிற்பதாக பாண்டியனும் சொல்லியிருந்தார். ராஜி இப்போது ஐபிஎஸ் ஆவதற்கு சென்னைக்கு போவதற்கும் பாண்டியனும் சம்மதம் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இப்போது மொத்த குடும்பத்தின் கனவுகளும் உடையப் போகிறது. ஆனால் சரவணன் குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கும்போது தற்போது கதிருக்கு முதலில் குழந்தை பிறப்பதும் சீரியலை இன்னொரு இடத்தில் கொண்டு போக வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஞ்சலி சரவணனுக்கு போன் நம்பர் செய்து பேசி ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே கதையின் ஓட்டம் மெதுவாக மாற்றமடைய தொடங்குகிறது. கோவிலில் சந்திக்க போது சாதாரணமாக பரிமாறிக்கொண்ட நம்பர் இப்போது தினசரி உரையாடலாக மாறி வருகிறது. முதலில் மெசேஜ், பின்னர் போன். அந்த சிறிய தொடர்பே பெரிய புயலுக்கான முன்னோட்டமாக உருவாகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடரை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்களுக்கு எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வி. ஆனால் இப்போது கதை செல்லும் திசை யாரும் கணிக்காத விதமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த தொடரில் கதாநாயகி முக்கியத்துவம் பெறுவார் என்று நினைத்திருந்தனர். குறிப்பாக ராஜாக நடித்துக் கொண்டிருக்கும் ஷாலினி தொடக்கத்திலேயே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். கதாநாயகி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அவருக்கு விஜய் டிவியில் கிடைத்த இந்த வாய்ப்பு அவரின் பயணத்தில் ஒரு பெரிய படியாக அமைந்தது. முதல் பாகத்தில் கதிர் முல்லை ஜோடிக்கு இருந்த ரசிகர்கள் ஆதரவு போலவே இரண்டாம் பாகத்தில் கதிர் ராஜி ஜோடிக்கும் ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் உருவாகி விட்டது. காதலும் கனவும் கலந்த இந்த இணைப்பு சீரியலின் முக்கிய களமாக மாறியது. ராஜியை ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்ற கனவில் கதிர் முழுமையாக இறங்கி இருப்பது இதுவரை கதையின் திசை சென்னைக்கு கோச்சிங்காக சென்றதும் காதலும் கனவும் சேர்ந்து ஒரு புதிய பரிமாணம் பெற்றது. ஆனால் சமீபத்திய தகவல்கள் கதையின் ஓட்டத்தை முற்றிலும் மாற்றும் போல இருக்கிறது. ராஜி ஐபிஎஸ் ஆக மாட்டாள், அவள் கர்ப்பமாக இருப்பது போல காட்சிகள் வரப்போகின்றன என்ற செய்தி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கனவுகளுக்காக போராடிய பெண் தாய்மையின் பாதையில் தள்ளப்படுகிறாளா, இல்லை இதுவும் கதையின் இன்னொரு திருப்பமா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. இதே நேரத்தில் சரவணனின் வாழ்க்கை வேறொரு குழப்பத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. மனைவி மயிலுடன் ஏற்பட்ட மன அழுத்தம், விவாகரத்து பேசப்படும் நிலை. இந்த சூழலில் முன்னாள் காதலி அஞ்சலி மீண்டும் நுழைவது கதையை இன்னும் சிக்கலாக்குகிறது. தனிமையில் இருந்ததாக கூறும் அஞ்சலி பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிறார். உனக்கு இன்னும் எல்லாரோட பேரும் ஞாபகம் இருக்கா என்ற அவளது கேள்வியில் பழைய பாசத்தின் நிழல் தெரிகிறது. மறுபுறம் பாண்டியன் மனதில் கோபமடங்காமல் இருக்கிறது. குடும்பத்துக்குள் பிரிவு அதிகரிக்கிறது. சரவணன் தந்தையின் கோபத்தை குறைக்க முயற்சிக்க பாண்டியன் அதை ஏற்காமல் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறார். இதற்கிடையில் சென்னையில் கதிர்ராஜி காதல் காட்சிகளுக்கு ரசிகர்கள் இனிமையான தருணங்களை அளிக்கிறது. பீச்சில் நடந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா காட்சி, கதிர் மேடை ஏறிய காதல் பாடல் பாடும் தருணம், ராஜிக்காக செய்த அந்த சிறிய சர்ப்ரைஸ் அவர்களின் உறவை இன்னும் நெருக்கமாக்குகிறது. காதல், கனவு, குடும்ப பொறுப்பு மூன்றும் கலந்த ஒரு உணர்ச்சி மலையில் அவர்கள் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இனிமை எவ்வளவு நாளுக்கு? ராஜியின் கனவு நனவாகுமா, அல்லது குடும்ப பொறுப்புகள் அவளது பாதையை மாற்றுமா? சரவணன் அஞ்சலி தொடர்பு மயிலின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? பாண்டியன் குடும்பத்தில் புதிய புயல் உருவாகிறதா? இந்த கேள்விகளின் பதிலை அறிய ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இதை எந்த திசையில் நகரும் என்பது தெரியாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இனிவரும் எபிசோடுகள் குடும்ப உறவுகளின் உண்மையான சோதனையை காட்டப்போகிறது. இவ்வாறு காதலும் கனவும் நம்பிக்கையும் நிழலும் இந்த பயணம் தொடர்ந்து செல்கிறது. அடுத்து என்ன என்ற எதிர்பார்ப்புடன்.